உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உபாகமம் 28:11 இந்த வசனத்தை தான் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. பரிபூர்ண நன்மை உண்டாகுவதற்காக உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பரிபூர்ண நன்மை கிடைக்கும். என்னங்க, இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கவே இல்லை, எந்த சந்தோஷத்தையும் பார்க்கல, எந்த செழிப்பையும் பார்க்கல, ஒரு நல்ல வீட்டில் வாழல, ஒரு நல்லா சாப்பிட்டது கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டது இல்லை, நான் எதையும் அனுபவிக்கலை அப்படின்றீங்களா? உங்களுக்காக அவர் ஆர்டர் போட்டிருக்காரு, கட்டளை இட்டிருக்காரு. உங்களுக்கு பரிபூர்ண நன்மை வரும். சரிங்களாங்க? ஆரோக்கியமாக ஃபுல்லாக வரும், பணமாக ஃபுல்லாக இருக்கும், நிம்மதியாக ஃபுல்லாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. பரிபூர்ண நன்மை உண்டாகுவதற்காக தேவன் பரலோகத்தின் ராஜா ஆர்டர் போட்டிருக்காரு. சரிங்களா? இனிமேல் நான் எது கொடுத்தாலும் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் பழைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து கவலைப்படாதீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, பட்டினி இருக்காது, கண்ணீர் இருக்காது அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. பழசை பார்க்காதீங்க, புதுசாக கொடுக்கறதுல நிறைவு இருக்கும். புதுசாக நான் கொடுக்குற எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணம் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் தருவேன்னு சொல்கிறாங்க. பரிபூர்ணத்தை எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தருவேன்னு ஏசு சொல்கிறாங்க. ரெடியாங்க? நீங்கள் பெற்றுக்கொள்ள ரெடியா? என்னங்க, எந்த காலத்துலேயும் நல்லா இல்லை, கல்யாணம் ஆகி வந்த இடத்துலையும் நல்லா இல்லை, எங்கள் அம்மா வீட்லேயும் நல்லா இல்லை, எந்த இடத்துலையும் நான் நல்லது பார்த்ததில்லைன்றீங்களா? உங்களுக்காக தேவன் பரிபூர்ணத்தை கொடுக்க ரெடியாக இருக்காரு. சரிங்களா? ஒரு பெண் அப்படி தான் சொன்னான், என் புருஷன் இருக்கும்போது கூட நானும் என் பிள்ளைங்களும் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை, நாங்கள் எந்த செழிப்பையும் பார்த்தது இல்லை. இப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் சொல்கிறா. உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க? உன்னால் எவ்வளோ முடியுமோ அநேக பாத்திரங்கள் வாங்கி உன் வீட்டில் வை, அத்தனை பாத்திரத்தையும் நீ எண்ணெயால் நிரப்புவாயின்னு சொல்லிட்டாரு. ஒரு குடம் எண்ணெய் வச்சு எல்லாத்துலேயும் ஊற்று, எல்லாமே நிரப்பப்படும் சொல்லிட்டாரு. அநேக பாத்திரங்கள், ஒரு 5 பாத்திரம் வாங்கி அந்த எண்ணெயை நிரப்புன்னு சொல்லலை. அநேக பாத்திரங்கள், பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க வீடு, நீ பழகின வீடு, எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டில் வச்சு அந்த எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரத்துலேயும் ஊற்று. நீ எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் வேணும்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் தருவார். நீங்கள் காணாவூர் கல்யாண வீட்டில் கூட என்ன ஆச்சு? 6 கற்சாடி திராட்சை ரசம் மட்டும்தான் ஏசு கொடுத்தாரு. வேற எதுவுமே அவர் கொடுக்கல, அதிகமாக கொடுக்கவே இல்லை. 6 கற்சாடி திராட்சை ரசம் மட்டும்தான் கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுப்பார். அநேக பாத்திரங்கள், கொஞ்சோண்டு கிடையாது, அநேக பாத்திரங்கள். அந்த பெண்ணுக்கு நல்ல செழிப்பை கொடுத்தாரு. உங்ககிட்டயும் அதே தான் சொல்கிறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ, வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் தருவேன். அந்த பெண்ணு அப்படி தானே, அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெறும் பாத்திரத்தை வாங்கி வீட்டில் வச்சா. அத்தனை பாத்திரமும் எண்ணெயால் நிரப்பப்பட்டது. உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அத்தனை தேவையும் தேவன் சந்திப்பார். அவர் சந்திக்க ரெடி. அவர் எந்த வரைமுறையும் அவர் கொடுக்கல. இவ்வளோ தான் லிமிட்டு, இவ்வளோ தான் தருவேன்னு சொல்லலை. ரேஷன் கடை மாதிரிலாம் அவர் இவ்வளோ தான் கொடுப்பேன்ப்பா, ஒரு வீடா, ஒரு ரேஷன் கார்டு இவ்வளோ தான், ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ தான்ப்பா அப்படி சொல்லலை. எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் கொடுப்பேன். உங்களுக்கு நான் கட்டளை போட்டுட்டேன், பரிபூர்ண நன்மை உண்டாகும் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. வாங்கிக்கோங்க. சரிங்களாங்க? இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.